ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களிலே இவ்விதமாய் ஆகார் தேவனை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு, நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து அவள் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகாருக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகார் எகிப்து தேசத்து பெண். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலின் தேவனை வழிபடுகிற வழக்கம் கிடையாது. எகிப்து தேசத்திலே அங்கே 10 விதமான பெரிய வழிபாட்டு முறைமைகள் இருக்கிறது. 10 விதமான தெய்வங்களை கொண்ட எகிப்து தேசம். ஆகையினாலதான் வாதைகள் 10 வாதைகள் வந்து 10 வாதைகளும் அந்த தேவனுடைய வல்லமைகளை, எகிப்தின் தேவர்களுடைய வல்லமைகளை முறிக்கிற விதமாக 10 வாதைகள் அங்கே உண்டாயிற்று. அப்போ 10 விதமான பெரிய தெய்வங்கள் எகிப்து தேசத்தில் உண்டு. ஆனால் இந்த ஆகார் அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையிலிருந்து வந்தவள் இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை வாக்குத்தத்தத்தை பெற்று அவரிடத்தில் வாக்குத்தத்தம் பெற்றதான ஆபிரகாமின் வீட்டிற்கு அடிமையாக வந்திருக்கிறாள். ஆபிரகாம் யார்? வாக்குத்தத்தம் பெற்றவர். ஆகார் யார்? அடிமைத்தனத்தின் ஆள். அப்போ ஆகார் இப்ப கணக்குப்படி பார்த்தா ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் குடும்பம், ஆகார் புறஜாதி அல்லது அடிமை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேருடைய ஒப்பனையையும் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் அதை குறித்து சொல்வதையும் இன்றைக்கு தெளிவாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் செய்வார், எப்படியெல்லாம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்வது இன்ஃபர்மேஷன். ஆனால் அதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதமாய் இம்ப்ளிமெண்டேஷன்ல அல்லது செயலாக்கத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்னு சொல்றதையும் சேர்த்து நீங்க கேட்டாதான், செயல்படுத்தினாதான் வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிக்கிட்டே போறதையே கேட்டு கேட்டு ரசித்து அதையே ருசித்து அல்லது அதை காதுல கேட்டு மகிழ்ந்து ஒரு கற்பனை உலகத்தில் வாழாம, கர்த்தர் இப்படிப்பட்டவர், அவர் இப்படி இருந்தா செய்வார்னா அப்படி இருந்து பார்த்து அதை சரிப்படுத்தி அதன் வாயிலாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதற்குத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இந்த வாக்கியங்களை பேசுவாராக. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள ரகசியங்களை, அதில் உள்ள ஒப்பனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ ஏசப்பா ஆசீர்வதியம் அப்படின்னோடனெல்லாம் செய்ய முடியாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, இங்கே வந்தால் எல்லாம் சூப்பர் ஆக்கிடுவீங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தர்றது எந்த ஏமாத்து இல்லாமல் நேரடியாய் நீங்கள் இயேசுவின் இடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறதுக்கு நான் சொல்லித்தரேன். இது நடந்துரும், அது நடந்துரும், அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு வைங்க, என்ன செய்வீங்க? சொல்கிற எனக்கு சுலபம், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு சுலபம். இப்போ நீங்கள் என்னை சொல்ல விட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆசீர்வாதமாக சொல்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது நடக்காததுக்கு காரணங்கள் என்னவென்றால், ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஆமாம், ஆண்டவரும் அது போலதான் சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எதினுக்குள்ளே வச்சிருக்கிறாரு, கண்டிஷனுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஏற்றபடி செஞ்சிடணும். இப்ப ஆகார் ஆண்டவரிடத்துல புதிதானவள். ஆண்டவருக்கு அவள் யார்? புதிதானவள். அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் வீட்டுக்கு வந்த உடனே இப்ப ஆபிரகாமின் தேவன் தான் யார் தேவன்? ஆகாரின் தேவனும் ஆயிடுச்சு. இப்ப ஆபிரகாம் வீட்டுல எல்லாரும் பலி செலுத்துறதுல இருந்து பேசிக்கிறதுல இருந்து எல்லாமே யாரை பத்தி பேசுறாங்கன்னா, யெகோவா தேவனை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் அப்படி பேசிக்கொண்டு இருக்கிறதை இவளும் அறிந்தபடியால் இப்ப இவளும் யாரைத்தான் சொல்றா? அவரைத்தான் சொல்றா. அப்படி இருந்து கொண்டிருந்த வேளையிலே தான் இப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணினார் என்றால், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 2ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை இப்ப ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருங்க.
ஆண்டவர் நம்மளையும் பார்த்து நிறைய சொல்லத்தான் செய்றார். நம்மளையும் பார்த்து நிறைய சொல்லதான் செய்றார். இப்ப ஆபிரகாமுக்கும் நிறைய சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு? உன்னை பெரிய ஜாதியாக்கி. இப்ப இந்த ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆபிரகாமும் சாராளும் இணைக்கப்பட்ட அவர்கள் இப்பொழுது அங்கே சொல்லுகிறது, ஆபிரகாமும் சாராளும் 2ஆம் வசனம் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்தம் என்னது? பெரிய ஜாதி ஆக்குவேன். ஜெனரேஷன் வாக்குத்தத்தம் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனால் நிலைமை என்னது? அடைப்பட்ட நிலைமை. ஒரு விஷயத்தை நீங்க புரியணும் பாருங்க. சொன்னது யாரு? பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்னது யாரு? கர்த்தர். இப்ப கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறது யாரு? கர்த்தர். என்ன ஆண்டவரே? இப்ப ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். இப்போ நிறைவேற விடாதபடி அங்க ஒரு தடையும் இருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்னா, இயற்கையாக அவர்கள் முயற்சித்தால் குழந்தை பெற்றெடுப்பதற்குரிய சகல அனுகூலங்கள் இருக்கிற காலத்திலே அது கிடைக்கவில்லை. அதை நிரூபிக்கிற விதமாய் எப்படி நிரூபிக்க முடியும் என்றால், உடனே சாராளுக்கு என்ன பிறந்தது? குழந்தை பிறந்தது. அப்ப தடை யார்கிட்ட தான் வந்துருச்சு? சாராள் இடத்திலே தடை. யார் இடத்திலே தடை? சாராள் இடத்தில் தடை. ஆபிரகாம்கிட்ட என்ன இல்ல? தடை இல்ல. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட நாள், கொடுக்கப்பட்ட விதம் என்னவென்றால், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனால் ஆகார் ஆண்டவரை பார்த்து சொல்றா, நீர் என்னை காண்கிறது. இப்ப ஆகார் இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள அவளும் இணைக்கப்படுகிறாள். ஆகாருக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. வாக்குத்தத்தம் யாருக்கு என்றால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் இல்லை. ஆனால் இங்கே சாராள் சொல்லுகிறாள், 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறபடியால் என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான். இப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை இவங்க சொந்த பிளான்ல என்ன செய்ய பார்க்கறாங்க? செயல்படுத்த பார்க்கறாங்க. நீங்க சொந்தமா நீங்க திட்டம் பண்ணி அதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஏன் தாமதப்படுத்தணும்? முயற்சி எல்லாம் யாருது? உங்களுது. நீங்க எப்போதும் செய்யற வேலையை உங்களுடைய முறைமைப்படி என்ன வேலையோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கணும். அந்த வேலை ஆண்டவர் அவர் சொன்னதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய செயல் எப்படின்னா, அவர் உன்னை சொன்னா அவர் நிச்சயம் என்ன செய்வார்? செய்வார். அவர் சொன்னதை செய்கிறவர். சொன்னதை சொன்னபடியே செய்கிறவர். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை என்ன செய்வதில்லை? கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் எனக்கு ஒன்ன சொல்லி இருக்கிறார்னா, அது சம்பந்தமான விஷயமாக கர்த்தர் என்னிடத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் பார்வைக்கு ஏற்ற விதமாய் நான் சரியாய் நடக்கும் போது என்னுடைய ஆண்டி வேலை கர்த்தர் அதை கொடுத்துருவார். ஆண்டி வேணா என்ன அர்த்தம்? நான் போற போக்கிலே எனக்கு தந்துருவார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? ஏன் போற போக்கில் தருவார்னு சொன்னா, நீங்க அதுக்காக எந்த பிளானும் பண்ண தேவையில்லை. ஆண்டவர் ஒன்னு செய்யறேன்னு சொல்லிட்டார்னா நீங்க அதுக்கு எந்த பிளானும் பண்ண தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். சொன்னவருக்கு பிரியமா இருந்தா போதும், சொன்னவருக்கு ஏற்றபடி இருந்தா போதும். நீங்க அதுக்கு இப்ப உதாரணமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீடு தருவேன்னு சொன்னார்னா, நீங்க உடனே இடமா பார்த்துக்கிட்டு தெரியக்கூடாது. ஹலோ, ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு? ஆண்டவர் என்ன தரேன்னு சொல்லிட்டாரு? வீடு தரேன்னு சொல்லிட்டாரு. இடமா பார்த்துக்கிட்டு தெரியக்கூடாது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும். திடீர்னு ஆண்டவர் ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பாரு, உடனே போய் வேலையை முடிச்சார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நம்ம என்ன செய்வோம்னா, சொல்லிட்டார்ல, அவர் சொல்லிட்டார்ல, அப்போ உடனே போய் எங்கெங்க போறீங்க? இல்லை, கர்த்தர் சொல்லியிருக்காரு, அதனால நம்ம இடம் பார்க்க போறேன். அவர் சொல்லுவார், நீ இடம் பார்க்க போறியா? சரி, பாரு. அது வாட்சுதா பாருங்க, அது நடந்துச்சா பாருங்க, அது கிடைச்சிச்சா பாருங்க. கிடைச்சிருக்காது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னால் அவர் செய்வார். அதை 100% மைண்ட்ல பதிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னா அவர் செய்வார். அவர் சொன்னதை செய்கிறவர், ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் அனுதினமும் வேத வாசித்து ஜெபித்து நான் அவருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவர் சொல்றபடி, அவர் என்கிட்ட என்னெல்லாம் விரும்புகிறாரோ, என்னை வச்சு என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ. இப்போ வீட்டில் பாருங்க, எப்போதுமே கணவன் மனைவி உறவை தான் வேதம் கடவுளுக்கும் நமக்கும், கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவுக்கு சொல்லுது. வீட்டில் கவனிச்சு பாருங்க, மனைவிக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தா கையில் காப்பி, இல்லைன்னா கிச்சனில் போய் ஊற்றி தான் குடிக்கணும். ஆமாவா இல்லையா? இதை மட்டும் பதில் சொல்லுங்க. குடும்பத்தில் இருக்க ஆள்லாம் சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமாம். ஏன்னா வீட்டில் என்னது ஏற்ற மாதிரி சொல்கிறத கேட்கலன்னா அன்னைக்கு எதுவுமே கையில் என்ன செய்யாது,
கிடைக்காது, வார்த்தை கூட சரியா இருக்காது. ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா அப்படி இருந்தாதான் அது சரி வரும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி இருப்பாங்க. கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சாதாரண விஷயம்தான், ஏதோ ஒரு வருத்தங்கள் வரலாம். வருத்தமே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது வருத்தங்கள் வரலாம், கோபங்கள் இருக்கலாம், மன தாங்கள் இருக்கலாம், வாக்குவாதங்கள் இருக்கலாம். அதெல்லாம் நேரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ரிப்ளையும் கிடைக்கிறதும் சாப்பாடும் எல்லாமே எப்படி இருக்கும்? ஆமா, அன்னைக்கு பாருங்க உங்களுக்கு பிடிக்காத குழம்பு அன்னைக்கு தான். ஏன்னா அன்னைக்கு நீங்க ஒன்றும் பேசவும் முடியாது. இதெல்லாம் நம்ம உலகத்துல, நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துக்குள்ள ஏன் நடக்கணும்? ஏன்னா இதுதான் மனுஷனுடைய இயல்பு தன்மை. இப்ப நீங்க ஒரு சாதாரண நம்முடைய வாழ்வுக்கு ஒரு ஏற்றதா செயலன்னு சொல்லிட்டு சரியா கிடைக்கலன்னா ஆண்டவர் மட்டும் என்ன பண்ணிடணும்னா, நீங்க எப்படி ஒன்னாலும் இருப்பீங்களோ அவர் எல்லாம் தந்துடணுமா? அப்படிதான் நம்முடைய மனநிலை இருக்கு. இல்லை, ஆண்டவர் ஏன் அப்படி தர முடியாதுன்னா அவருடைய நாமத்தை அவர் வீணிலே வழங்க முடியாது. தப்பான ஒரு அப்ரோச் இருக்கிற ஆளுக்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா அவர் ஆண்டவர் நாமத்தை என்ன பண்ணி விட்டுருவாரு? ஆமா, ஆண்டோடைய நாமத்தை கெடுத்துருவார். அதனால ஆண்டவர் அவருடைய நாமத்தையும் பேலன்ஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுகிறதுனால, அப்போ ஒரு வாக்கு தத்தத்தை சொன்னார்னா அதை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு நம்ம விடணும். அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு விடணும். இப்ப ஆபிரகாம் என்ன செய்து விட்டார்? தன் மனைவியினுடைய பேச்சை கேட்டு அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலமாக ஒரு பிள்ளை பெற்றெடுப்பதற்கு ஏதுவான அனுகூலங்கள் அங்கே ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவர் இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, ஆகார் வயிற்றில் உருவாயிருக்கிற குழந்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமினுடைய குழந்தை. இப்ப ஆண்டவர் எங்க வரார்னா, உடனே இந்த ஆகார் மீது ஆண்டவர் கவனம் வைக்கிறார். ஆகார் மீது கவனம் ஏன்? வாக்குத்தத்தத்தை பெற்றவனுடைய பிள்ளை அங்கே இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் ஆபிரகாம் இப்ப ஸ்பெஷல். ஆபிரகாம் யார் என்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். நீங்களும் நானும் யார்? விசேஷமானவர்கள். விசேஷமானவர்களுடைய எதுவும் வீணாய் ஒரு இடத்திலும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, போகக்கூடாது. இப்ப ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். அவனுடைய சந்ததி சொல்லப்பட்ட இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் இப்ப என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உருவாயிருக்கிறது. உரிமையானவள் இடத்தில், சாராள் இடத்தில் உருவாக வேண்டிய குழந்தை இப்போ அடிமையா இருக்கிற ஒருத்தரிடத்தில் என்ன செய்திருக்கிறது? உருவாயிருக்கிறது. இப்போ அவள் என்ன செய்கிறாள்? இந்த நேரத்திலே தான் குழந்தை பேர் உருவான உடனே அவள் என்ன செய்தாலாம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது மனுஷனுடைய இயல்பான குணத்திலே ஆகார் என்ன செய்தாலாம்? சாராளை ஏளனமாக பார்த்தாள். பத்தியா, உனக்கு கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, உனக்கு குழந்தை இல்லை. என்னைய நீ கல்யாணம் பண்ணி கொடுத்த உன் கணவர் கொடுத்த 2 மாசத்துல நான் உனக்கு நல்ல செய்தி சொல்லிட்டேன் பத்தியான்னு சொல்லி இவள் ஏளனமாய் பேசின பொழுது சாராள் துக்கம் அடைந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போய் சாராள்கிட்ட போய் ஆபிரகாம்கிட்ட போய், எனக்கு நேரிட்டது அநியாயம் யார் மேல சுமருமா? ஆமா, எப்போதுமே இந்த மனைவிமாரு கணவன் மேல ஈஸியா பழிய தூக்கி போட்டு அமைதியா இருந்துருவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களை கட்டினப்புறம் தான் என் வாழ்க்கையே எப்படி இருந்துச்சு. இல்லைனாக்கா அவங்க எலிசபெத் ராணி குயின்ஸ், எங்கேயும் எலிசபெத் ராணி இருக்கோ அவங்க இல்லைன்னா நான் என்ன ஆயிருவேன், லண்டனுடைய ராணி ஆயிருப்பேன். உங்களை கட்டிட்டு தான் நான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? யாருமே வழி இல்லாதனால தான் நம்ம கட்டியிருக்கோம். யாருமே கிடைக்காதனால தான் நம்ம கட்டினதே எதுக்குன்னா யாருக்கும் வாய்ப்பு இல்லை, எங்கேயும் வாய்ப்பு இல்லாதனால நம்ம கட்டியிருக்கோம். ஆனா பில்டப்பை பார்த்தீங்கன்னா உன்னை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்க சொல்லாதீங்க. இப்ப இந்த ஆகாருக்கு குழந்தை உண்டானதனுடைய அவசியம் காரணம் யார் காரணம்? ஆபிரகாமா சாராளா? தூண்டி விட்டது சாராள் தான். நன்மையா இருக்குன்னு நினைச்சு அவர், ஏன்னா இந்த காலம் மாதிரி அந்த காலம் கிடையாது. இந்த காலம் தான் நமக்கு கட்டுப்பாடு, கவர்மெண்ட் கட்டுப்பாடு, கர்த்தருடைய கட்டுப்பாடுலாம் இருக்கு. அதனால அமைதியா இருக்கும். அந்த காலம் அப்படி கிடையாது. அப்போ அந்த காலம் ஒரு தெளிவில்லாத காலம். அப்போ இதெல்லாம் நடைமுறையில இருந்த ஒரு விஷயம். ஆகையினாலே அது நடந்துச்சு. உடனே பைபிள்ல ஏன் இப்படி எல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்போ இந்த ஆபிரகாமை நோக்கி சாராள் பேசுற பேச்சு பாருங்க, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்ம மேலதான் சேரும். இந்த அநியாயத்தை ஏற்படுத்தினதே சாராளு. ஆனா சொல்றத பார்த்தா என்ன சொல்றா? நீ தாயா காரணம். அப்போ ஆபிரகாம் தெளிவா சொல்றாரு, இதுக்கு நான் காரணமே இல்ல. நமக்கு கொடுத்த கர்த்தர், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் வாக்கு மாறாதவர் அப்படின்னு விளக்கம் பேசாம இவங்களுக்குள்ள 2 பேர்களுக்குள்ள என்ன செய்யன்னு தெரியல. இப்ப ஆபிரகாம் உடனே ஒரு பதில் சொல்லி, அவர் உன் கையில தானே இருக்கிறா, உன் அடிமை பெண் தானே, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு உடனே சண்டை போட்டு விரட்டி விட்டாப்ல.
விரட்டி விட்டு ஆகார் ஓடிக்கொண்டு இருக்கையில், நல்லா கவனிங்க, இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம். இதைத்தான் பவுல் முக்கியமா ஒரு ஒப்பனையாக சொல்லி வருகிறார். நான் இன்றைக்கு அதை குறித்து உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். ஓடுற நேரத்துல ஆண்டவர் போய் சந்திக்கிறார். ஏன் சந்திக்கணும்? ஆகாருக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆகார் யாரோ, ஆனா இப்போ யாரோ கிடையாது. இப்போ அந்த ஆகாருக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியின் கரு அங்க என்ன செய்யுது? இருக்கு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரோ, ஆனால் இயேசு நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், வம்சத்தின்படி நாம் அந்நியர். வம்சத்தின்படி நாம் அந்நியர். நாம் யூத ஜனம் அல்ல. நாம் யாரு? அந்நியர். ஆனால் அந்நியராயிருக்கிற நமக்குள்ளே இயேசு வந்தபடினால் நானும் இப்ப யாரா மாறிடுறேன்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மாறிவிடுகிறேன். ஆனால் பவுல் அதை சொல்லும் போது ஆகாருக்கு பிறந்த பிள்ளையை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது வாக்குத்தத்தத்தின்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர் நிரூபித்து காண்பிக்கிறார். இதைத்தான் நாம் இன்றைக்கு விளங்கி கொள்ள போகிறோம். அப்படி ஆண்டவர் போய் சந்தித்து இந்த ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், ஆகாரே, நீ எங்க போகிறாய்? நீ உன் இஷ்டத்துக்கு போக முடியாது. காரணம், உன்னிடத்தில் உற்பத்தியாய் இருப்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறபடியா நீ உடனே வீட்டுக்கு போய் உன் நாச்சியார் அல்லது உன் எஜமாட்டி என்ன சொல்றாளோ அதை கேட்டுக்கிட்டு அங்க அமைதியா இரு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. ஒன்னு, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்ட அல்லது வாக்குத்தத்தத்தை சுமக்கிற ஆபிரகாமுடைய சந்ததி என்பதினாலும், இரண்டாவது அந்த சந்ததிக்கு அவப்பேர் வெளியே போய் சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்ப அவப்பேர் உண்டாக்காதபடி கர்த்தரே அங்க என்ன செய்யறாருங்க? பாதுகாக்கிறார். அதனாலதான் இவ சொல்றா, என்னைய ரோட்ல போகும்போது அல்லது வனாந்தரத்துல போகும்போது யாருமே என்னைய கண்டுகொள்ளாத நேரத்துல, எனக்கு யாருமே ஆதரவு தராத நேரத்துல, நான் யாரை நம்பி தஞ்சம் வந்தனே அங்கேயே எனக்கு ஆதரவு தராத நேரத்துல, அவங்க அடிமையா இருக்கிற என்னைய திடீர்னு குடும்ப சிறியா மாத்தி எனக்கு எல்லாம் செய்தாலும் எனக்கு ஆதரவற்று இருக்கிற நேரத்துல நீர் என்னை காண்கிறது. அல்லேலூயா. நீங்க என்னைய கண்டுட்டீங்க, நீங்க என்னைய பார்த்துட்டீங்க, நீங்க என்னை கண்டபடினால் நீர் என்னை காண்கிற தேவன் என்று நான் உமக்கு பேரிடுகிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு இவ பேர் வைக்கிறார். ஆகார் பேர் வைக்கிறார். என்ன சொல்கிறார்? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 13ஆம் வசனத்துல, தன்னோடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. அப்படி அவள் பெயரிட்டு அதன் பின்பு போயாச்சு. திரும்பியும் திரும்பியும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்திலேயும் திரும்பவும் ஆண்டவர் இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் செய்த ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து ஆகாரனுடைய அந்த வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் ஆகாரை சந்தித்து பேசினது ஒரு முறை மாத்திரமல்ல. 21ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 13ஆம் வசனம் பாருங்க. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். ஆபிரகாம் யார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். நீங்கள் யார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். ஆகையினாலதான் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஆகையினாலதான் நம்ம கவனமா இருக்க வேண்டும். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு நபர், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை தவறுதலாக பயன்படுத்தவே கூடாது. அப்ப இங்கே ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆகையினாலே அந்த ஜாதியையும் ஆசீர்வதிப்பேன். அங்க சொல்லிட்டு சொல்லுகிறார், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இப்ப அம்மாவும் மகளும் அங்க போயிருக்காங்க. இப்ப அந்த பையனுக்கு வயசு எத்தனை? அந்த பையனுக்கு வயசு எத்தனை என்று கேட்டால் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான். 75 வயதிலே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. எத்தனாவது வயசுல? 75. இப்ப ஆகார் எத்தனாவது வயசுல பிறக்காரு? 86 வயசுல ஆகார்ட்ட இஸ்மவேல் பிறக்கிறார். அப்ப 86 வயதிலிருந்து ஈசாக்கு எப்ப பிறக்கிறாரு? 100 வயதிலே பிறக்கிறார். 100 வயது வரை, சாராளுக்கு 90 வயது வரை அவளுடைய கர்ப்பம் என்ன செய்யப்பட்டிருந்ததாம்? அடைக்கப்பட்டிருந்தது. அங்கே அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து தெளிவு பெற நீங்கள்
நீங்கள் வாசித்து கொள்ளும் போது, திரும்பவும் 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, ஈசாக்கு பிறந்த பிறகு திரும்பவும் ஆகாரோடு பிரச்சனை வருகிறது. அப்பமும் கர்த்தர் ஆகாரிடத்தில் என்ன செய்கிறார்? பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், நீ கவலைப்பட தேவையில்லை, உன் கண்களை திறந்து பார். 19ஆம் வசனம் பாருங்க, 21:11. அப்பொழுது அவள் ஒரு துறவை, தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இந்த இஸ்மவேலின் சந்ததியை தான் முகமதியர்கள் தங்களுடைய முற்பிதாவாக நம்ம ஆபிரகாம் ஈசாக்கு என்று சொல்லுகிறபடி அவர்கள் ஆபிரகாம் இஸ்மவேல் என்று சொல்லி, இஸ்மாயில் என்று சொல்லி அவர்கள் அந்த வழிபாட்டு முறையை வைத்திருக்கிறார்கள். இந்த நீரூற்றை தான் இப்பொழுதும் மெக்கா மெதினாவிலே அந்த நீரூற்றை குறித்து அவர்கள் ரொம்ப ஆச்சரியமாய் அதை போய் ஒவ்வொரு முறையும் போய் சந்தித்து வந்தால் அவர்களுக்கு ஒரு விமோச்சனம் என்று சொல்லி பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு இந்த உலகத்தில் எந்த புனித பயணமும் இல்லை. நாம் செய்கிற இடத்தில் செய்கிற ஜெபமே புனிதமானது. ஆமென். நமக்குன்னு ஒரு புனித ஸ்தலமே கிடையாது, தேவையில்லை. ஏனென்றால் இயேசுவே நமக்குள், புனிதராகிய இயேசு நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஆகையினாலே நாம் இருக்கிற இடம், நாம் வாழுகிற வீடு எல்லாமே என்னதுதான்? புனித ஸ்தலம். ஆமென். புண்ணிய ஸ்தலம், புனித ஸ்தலம்லாம் நம்மகிட்டே இருக்கு. ஆண்டவர் நமக்குள்ளே தந்து விட்டார். சரி, ஏன் இதை சொல்லணும்னா இடையில இதையும் சொல்லிக்க வேண்டியது. நிறைய பேர் இஸ்ரேல் போய் சுத்தி பார்க்க தான் போனோம், அங்க போனதுனால ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சுத்தி பார்க்க போகலாம், படைப்பை பார்க்க போகலாம், நாடு முழுவதும் சுத்தலாம். ஆனால் அது புனித ஸ்தலம், புனித யாத்திரையாக என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சுற்றி பார்க்க போகலாம், பைபிள்ல இருக்கிற அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், தவறில்லை. ஓகே, இப்போ ஆகார் இஸ்மவேலை பெற்று ஆசீர்வாதம் அடைந்த இந்த சூழ்நிலையிலே இப்போ ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தத்தின்படி என்ன பிறக்கணும்? பிள்ளை பிறக்க. பிள்ளை பிறக்கல. எப்போ பிறந்தது? நீங்க வாசிப்பீங்கன்னா 26ஆம் வசனம் வாசிங்க. இல்ல 16, 26, சாரி, ஓகே, 17, 18, 19 ஆகிய அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்கும் போது இருக்கிற விஷயத்தில் முக்கியமாய் அங்கே ஒரு விஷயத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன என்று சொன்னால், ஆபிரகாம் எப்பொழுது விருத்த சேதனம் செய்து கொண்டாரோ அந்த வருஷத்திலே தான் யார் பிறகுறா? இஸ்மவேல் பிறகுறார். 17, 26 பாருங்க. ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த வருஷத்திலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யப்பட்டது? நிறைவேறிற்று. இன்றைக்கு நீங்களும் நானும் விருத்த சேதனம் நம்முடைய இருதயத்தில் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஏன் இருதயத்தில் விருத்த சேதனம் என்றால், மாம்ச ரீதியான விருத்த சேதனங்களை செய்வது சுலபமாகி விடுகிறது. ஆனால் இருதயத்தில் செய்யப்பட வேண்டிய விருத்த சேதனம் இதுவரைக்கும் செய்யப்படாமல் இருக்கிறது. நம்முடைய இருதயத்துக்குள்ளே காணப்படுகிறதான கசப்புகள், வெறுப்புகள், எதிரடையான காரியங்கள், நமக்குள்ளே இருக்கிறதான கோபங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு விருத்த சேதனம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். விருத்த சேதனம் என்பது தேவையற்றவைகளை நீக்குவது என்பது அடையாளம். அப்ப ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்க தான் காரணம் வச்சிருந்தாரு? கடைசியா ஒரு விருத்த சேதனத்தின் முறைமை முடித்த பிறகு, அங்கே அந்த முறைமை சரியாய் நடந்த பிறகு திரும்பவும் ஆண்டவர் வந்து அவர்களோடு பேசுகிறார். ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார், ஆபிரகாமோடு சொல்லுகிறார். ஆபிரகாமிடத்தில் தெளிவாக விளக்கம் பேசி, ஆபிரகாமே, நான் உனக்கு சொன்னபடியே நான் வாக்குத்தத்தத்தின்படி அந்த குமாரனை நீ பெற்றெடுப்பாய் என்று சொல்லுகிறார். அப்பமும் அவங்க என்னதான் பண்றாங்க? சிரித்து கொண்டுதான் இருக்கிறார். 17ஆம் வசனம் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. ஆதியாமம் 17, 23 பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும், நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் சில வேளைகளிலே சில ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டு நம்மளை சில விஷயத்துக்கு சரி பண்ண வேண்டும் என்று தாமதப்படுத்தி அதுல சில ஒழுங்கு நடவடிக்கை அல்லது ஒழுங்கு காரியங்களை கொண்டு வருகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அங்கே தேவன் அவர்களை சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். அதான் முக்கியம் பாருங்க. 99 வயதான பொழுது அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். ஈசாக்கு 100 வயசுல பிறந்தார். அப்ப என்ன குறிக்கிறது என்று சொன்னால், இதுவரைக்கும் அவர்களுடைய சிந்தையிலே மாம்ச ரீதியான திட்டங்கள் அதிகம் இருந்தது. இந்த ஆகாரோட இவர் நிறுத்திட்டார்னு நினைச்சீங்களா? 17ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பியும் இவர் என்ன செய்கிறார்? அங்கே போய்
தன்னுடைய வீட்டிலே இருக்கிறதான எல்லா அடிமைத்தனத்தில் பிறந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் இவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் வேணா இவங்களெல்லாம் என் பிள்ளையா ஏத்துக்கவா, நான் தான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, என்ன செய்யறது, நான் வேணா இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளவா என்று அவர் திரும்பவும் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளை தான் நான் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று விளக்கம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. காலம் நிறைவேறின போது, இப்ப இந்த காலம் நிறைவேறினது என்று சொல்லுகிற இடம்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்ததின்படி வருகிற இடம். கர்த்தர் எதிர்பார்த்தது நம்மிடத்தில் வருகிற நேரம். கர்த்தர் எதிர்பார்த்தபடி அவன் சந்ததியார், அவனுடைய வீட்டில் இருந்த எல்லாரும் தேவனுடைய திட்டத்தின்படி விருத்த சேதனம் பண்ணினது போல அந்த காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்ப சொல்லிட்டு இந்த 7ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வர நீங்க பவுல் சொல்லுகிற அந்த உபதேசத்தை அல்லது அந்த டீச்சிங்கை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஆகாருக்கும் சாராளுக்கும் பிறந்த பிள்ளையை வைத்து இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் உரிய வித்தியாசத்தை காண்பித்து நாம் இப்பொழுது யார் என்பதை அவர் சொல்ல வருகிறார். அந்த சொல்ல வருகிற செய்திக்குள்ளே அடங்கி இருப்பது நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு ஆகாரை பார்த்து நீ என்னை காண்கிற தேவன் என்று சொன்னபடியே இப்பொழுது நமக்கும் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அங்க சொல்லுகிறார், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அப்ப நம்ம இதை எப்படி விளக்குவது என்பதற்காக அவர் தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிச்சாதான் புரியும். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு எப்படி இருந்தீர்கள்? அடிமைகளா இருந்தீர்கள். இப்ப நம்மள சொல்றாரு, இதுக்கு முந்தி நமக்கு ஆண்டவரை யாருன்னே தெரியாது, இயேசுவை யாருன்னே தெரியாது. எனக்கு இயேசுவை தெரியும், ஏன்னா என்னுடைய பெற்றோர் இயேசுவை அறிந்திருந்தபடியால் தெரியும். ஆனா என்னுடைய தகப்பனாருக்கு இயேசுவை தெரியாது. என்னுடைய தகப்பனாருக்கு இயேசுவை தெரியாது. என் தகப்பனாருக்கு தெரிந்ததெல்லாம் என்னது? கோயில் திருவிழா. எங்க தாத்தா கோயில் பூசாரி, எங்க தாத்தாவுடைய தாத்தா கோயில் பூசாரி. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, கெடா வெட்டணும், கோயில்ல விருந்து வைக்கணும், எல்லாம் செய்யணும். இப்பவும் புளியந்தோப்பு ஃபுல்லா எங்க ஊர்ல எங்க தாத்தாவுடைய அந்த சொத்துல உள்ள புளியந்தோப்பு இன்னும் இருக்கு, அந்த கோயில் எல்லாம் இன்னும் இருக்கு. அப்போ அவர்களுடைய வம்சத்துல இப்ப நான் அறிந்தது போல என் தகப்பனார் அறியாமல் இருந்தார். எனக்கு ஆனா இயேசுவை தெரியும். பிறந்த உடனே அப்பா சொல்லு இயேசு சொல்லுதான் சொல்லி என்ன செஞ்சாங்க? வளர்த்தாங்க. ஆனா என் தகப்பனார் அப்படி அல்ல. அவர் எப்படி இருந்தார்? அந்நியராய் இருந்தார். யாருக்கு அந்நியராய் இருந்தார்? தேவனை அறியாத அந்நியராய் இருந்தார். இங்கே சிலர் அநேகர் நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட விதத்தை அவர் சொல்றாரு. இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, வசனத்தை தெளிவா புரிகிற தமிழ்ல தான் எழுதியிருக்கு. தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இந்த கலாத்திய சபைக்கு அவர் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயங்கள், அவர் தெளிவாக அதை குறித்து சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமாக இயேசு உங்களுக்குள் வந்திருக்கிறார். நீங்கள் அதை யதார்த்தமாய் அல்லது சாதாரணமாய் நினைத்து கொண்டு திரும்பவும் நீங்கள் உங்கள் பழைய நிலைமைக்கு போக பார்க்கிறீர்களோ, திரும்பவும் நீங்கள் உங்கள் வழிபாட்டு முறைமைக்கு செல்ல பார்க்கிறீர்களோ என்று சொல்லி அடுத்தடுத்து வசனங்களிலே அவர் சொல்லும்போது 10ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அப்ப நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது என்று உங்களை குறித்து எனக்கும் அதே பயந்தாங்க. என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறோம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க வாங்க செய்யுங்க, விடக்கூடாதுன்னு சொல்லி நைட்டு வேற 9 to 9:30 எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம். பயம்தான். என்ன பயம்? அப்பதான் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரயாசப்பட்டது வீணா போயிருமோ அப்படி சொல்லிட்டு தான் அந்த விளக்கத்தை கொடுக்கிறாரு. சகோதரரேன்னு சொல்லி அடுத்த வசனம் போடுங்க, 13ஆம் வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும்
கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? முதல்ல நல்லா தானே எல்லாரும் வெல்கம் பண்ணீங்க, என்ன ஆச்சு? வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னா ஒருத்தரும் ஜெபம் பண்ணல, அப்ப நான் என்ன யோசிக்கிறது என்று சொல்லி இப்ப நான் இடையில என்னையும் சேர்த்துக்கிறேன், சரி என் நிலைமையும் சேர்த்துக்கிறேன், கரண்ட் சிச்சுவேஷனையும் உள்ள சேர்த்துக்கிறேன். உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கு. எனக்காக அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், உங்களுக்காக எல்லாம் செய்வேன் பாஸ்டர் அப்படிலாம் சொன்னீங்களே, இப்போ என்ன ஆச்சு? நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே. ஆமா, இவர் எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாரு, எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படி சொல்லி நான் என்ன ஆயிட்டேனா? சத்துரு ஆயிட்டேனோ? உண்மைதான். கொஞ்சம் கடினமா பேசினா எல்லாருக்கும் என்ன செய்யாது, பிடிக்காது. பாஸ்டரை பிடிக்காது, இந்த சபையவே பிடிக்காது. சில நேரத்தில் சில இடத்துக்கு போகும்போது நான் கொஞ்சம் ஜாலியாக எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுனால, பாஸ்டர் நல்லா பேசுறீங்க, உங்கள் சபைக்கு வரலான்னு நினைக்கிறேன், ஆனால் உங்கள் யூடியூப் செய்தியெல்லாம் பார்த்தோம், ஆனால் கொஞ்சம் நீங்கள் எப்படி பேசுறீங்க, ஹார்டாக பேசு. நான் என்ன ஹார்டாக பேசலைங்க, வசனம் என்னவோ அதைத்தானே பேசுகிறேன், இன்னும் கொஞ்சம் பாலிஷாக அப்படி கொஞ்சம் தட்டி கொடுக்குற மாதிரி பேசுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி எங்கேயாவது போய் ஸ்கூலில் அப்படி இருக்கா, அப்படி ஸ்கூல் எதுவும் இருக்கா, அப்படி காலேஜ் எதுவும் இருக்கா, அப்படி கம்பெனி எதுவும் இருக்கா, அப்படி ஜாப் எதுவும் இருக்கா, அப்படி எங்கேயாவது ஒரு இடம் வேலை பார்க்குற இடம் வேலைக்கு வருவாங்களாம், அவங்க வேலை செய்கிற நேரம் செய்யட்டும், ஆனால் நான் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவேன். அப்படி யாராவது வச்சுருக்கீங்களா வேலைக்கு ஆட்களை? உங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வர்றாங்களா அவங்கள அப்படி வச்சுருக்கீங்களா? வர்றவங்க என்னன்னு தெரிலமா, இன்னைக்கு காலையில் ரொம்ப இடுப்பு வலி, அப்படியாம்மா நீ உடனே சோஃபாவில் உட்காரு, நான் உனக்கு ஒரு டீ போட்டு தரேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? உனக்கு இடுப்பு வலிச்சான்னா என்ன வலிச்சா எனக்கு என்ன, நீ செய்கிற வேலையை புரிஞ்சுதா இல்லையா? ஆமா, சரி புரிஞ்சிருச்சு. அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து 18ஆம் வசனம் 21ஆம் வசனத்திலிருந்து வாங்க. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு ஆபிரகாமுக்கு. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்பதான் அவர் விஷயத்துக்கு வர்றார். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி, எப்படி வித்தியாசப்படுத்தி கொடுக்கிறார் பாருங்க. அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், ஏன்னா இவங்க பிளான், இவங்க ஓன் பிளான். சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் யாரா? வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். பைபிள்ல 2 ஏற்பாடு இருக்கு, ஒன்னு பழைய ஏற்பாடு, ஒன்னு புதிய ஏற்பாடு. அந்த 2 ஸ்திரீகளும் இப்ப ஆபிரகாம்கிட்ட இருந்து தான் அந்த வாக்குத்தத்தம் ஆரம்பிச்சு வருது. அப்ப சொல்றாரு 2 ஸ்திரீகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. என்னது சீனாய் மலையில உண்டானச்சு? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எங்க உண்டாச்சு? சீனாய் மலையிலே உண்டாச்சு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தான். இப்ப அது ஏன் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், எகிப்திலே அடிமையாய் இருந்தபடினாலே அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். அப்ப எகிப்திலிருந்து வந்த அடிமைத்தனம் நீக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை அடிமையாய் பிறந்த இஸ்மவேலாய் இருந்த ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு மாம்சத்தில் பிறந்தபடியினாலே, ஏனென்றால் நியாயப்பிரமாணம் அத்தனையும் மாம்சத்தின்படி செய்ய வேண்டியது. நியாயப்பிரமாணம் அத்தனையும் மாம்சத்தின்படி வெளியரங்கமாய் செய்யப்பட வேண்டியது. எப்படி? பலி செலுத்துதல் உள்ள இருந்து ஒண்ணும் வராது, மனசுல இருந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே வெளிப்படையாக ஒரு காளையை கொண்டு வரணும், ஆசாரியன்ட்ட கொடுக்கணும், பலி எல்லாமே வெளிப்படையாகவே இருக்கும். விருத்த சேதனம் வெளிப்படையாகவே இருக்கிறது. எல்லாமே வெளிப்புறத்தில் செய்கிறது தான் என்னதுங்க? நியாயப்பிரமாணம். ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே. இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இயேசு குருத்தோலை ஞாயிறு அன்று நம்ம சபையில கொடுக்கப்பட்ட அந்த செய்தி இதுல கனெக்ட் ஆகுது பாருங்க. அவர் போகும்போது எருசலேமை பார்த்து என்ன சொல்றாரு? எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். என்ன சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்? உனக்கு கிடைச்ச அந்த ரெஃபரன்ஸ் சொல்லுங்க, அந்த வசனத்தை எடுங்க. உனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் வேற யாருக்காவது கிடைச்சிருந்துச்சுன்னா அது எவ்வளவு பாக்கியமாய் இருந்திருக்கும். அதுதான் இது. இப்ப ஆகார் அடிமை பெண். அடிமை பெண்ணில் பிறந்தவர்கள் அங்கே எருசலேமுக்கு சரி என்றால் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை வச்சுக்கோங்க. கலாத்தியர் 4:25 இருக்கட்டும். லூக்கா 19:42. லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிகை ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ
அறிந்திருந்தே ஆனால் நலமாயிரு. இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. உனக்கு உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதிலிட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி என்ன செய்கிறார்களாம்? உன்னிலும் உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். என்ன காரணம் இது? என்னன்னா, இயேசுவை மாம்சத்தில் வந்த இயேசுவை இவர்கள் என்ன செய்யவில்லை? அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ பவுல் அதற்கு உதாரணமாக கலாத்திய சபைக்கு அவர் சொல்லி வருகிறார். கலாத்திய சபைக்கு அதை உணர்த்துகிறார். கலாத்தியர் 4:22, 23, 25 நாம் வாசித்த பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களின்படி அவர் தெளிவாக உணர்த்துகிறார். என்ன உணர்த்துகிறார்? வாசியுங்கள். அங்கே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். 26ஆம் வசனம் பாருங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அப்ப என்ன மேலான எருசலேம்னா என்ன? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படாத தேவன் நமக்காக வைத்திருக்கிற புதிய எருசலேமுக்கு சமம். ஹல்லேலூயா. பவுல் எதை வச்சு விளக்கம் கொடுக்கிறார்னா, ஆபிரகாமுடைய சந்ததியில் இருந்து அதை விளக்கம் கொடுக்கிறார். அப்ப என்னை காண்கிற தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இப்பொழுதும் நான் அடிமைத்தனத்தில் இராதபடி நான் புத்திரனாய் இருக்கிறேனா என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்வு புத்திரனாய் இருக்கிறதா? இன்னும் நான் அடிமைத்தனத்தின்படி பழைய முறைமையின்படி வழிபாடுகளை செய்து கொண்டு இருக்கிறேனா, இல்ல பிள்ளை மாதிரி நான் என் அப்பாவே என்று கூப்பிடுகிறேனா என்பதை அவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. இப்பவும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஒடுங்கி கூனி குறுகி போய் ஆண்டவர் சமூகத்தில் போய் கும்பிட்டுக்கிட்டு நிக்க தேவையில்லைங்கிறத தான் அவர் சொல்ல வருகிறார். இப்ப நம்ம கம்பீரமா என்ன சொல்லணுமா? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார. அப்பா உரிமை கொடுத்தாச்சு. நேரடியா அப்பாவை என்ன பண்ணலாமா? கூப்பிடலாமா? அப்பாவை கூப்பிடுறதுக்கு இடையில யாரும் தேவையில்லை. அப்பாவுக்கும் நமக்கும் என்ன இல்லை? சண்டை இல்லை. வீட்டில் சில நேரம் குடும்பத்தில் பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா யார் வழியா போவாங்க? அம்மா வழியா போவாங்க. எதுனாலும் ஏமா அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ நம்ம யாரும் அப்படி கேட்க வேண்டாம். ஆண்டவரை அப்படியெல்லாம் கேட்க வேண்டாம். யார் வழியில? அம்மா வழியெல்லாம் கேட்க வேண்டாம். டைரக்டா அப்பா பிதாவே அப்படின்னு அவர் என்ன செஞ்சிடலாமா? கூப்பிடலாமா? 27ஆம் வசனம் பாருங்க. அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படுகளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறதே. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் யாரா? ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வரும். இப்ப நம்ம எல்லாரும் யாருன்னா ஆவியின்படி பிறந்தவர்கள். இஸ்மவேல் யார் என்றால் மாம்சத்தின்படி பிறந்தவன். ஈசாக்கு யார் என்றால் ஆவியின்படி பிறந்த. அதைத்தான் அவர் சொல்ல வருகிறார். எப்படி ஆவியின்படி பிறந்தவள்? அடிமையானவள் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிற நிலைமையில் இருந்த நம்மளை ஆண்டவர் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மை அவர் என்ன செய்து விட்டால், நாம் அடிமையானவளுக்கு பிள்ளையாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளையா இருக்கத்தக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இப்ப என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால என்ன கேள்வி கேட்கிறார்னா, நீ அடிமை வீட்டு புள்ள மாதிரி இருக்கிறியா, சுயாதீன வீட்டு புள்ள மாதிரி இருக்கிறியா? இல்ல ஆண்டவரே, நான் ஒரு குப்பையா இருக்கிறேன். ஏற்கனவே உன்னைய குப்பையில இருந்து என்ன பண்ணிட்டேன்? தூக்கி. ஆண்டவரே, நான் ஒரு புழுதி. ஆண்டவரே, ஏற்கனவே உன்னை அங்க இருந்தெல்லாம் என்ன பண்ணிட்டேன்? தூக்கிட்டேன். ஆண்டவரே, நான் உன்னுடைய சந்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கேன். ஆண்டவரே, நான் என் பக்கத்துல உன்னைய வச்சுட்டேன். புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? ரட்சிக்கப்பட்டவங்களை பிசாசு என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, பிசாசு தொடவே முடியாது. ஏன் தொட முடியாது? அதுதான் சத்தியம். நீங்கள் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளையா இருந்தால் பிசாசு உங்களை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. எப்ப தொட முடியும்? ரெண்டே ஆப்ஷன் தான். நான் இடம் கொடுத்தா அவன் தொட முடியும். நான் அவனுக்கு இடம் கொடுக்கணும். ரெண்டாவது, நான் அவனுக்கு எதிர்த்து நிற்காமல் இருந்தான். நிறைய நேரம் அடியாள் வச்சே வேலை பார்க்கறது. பிசாசு பிரச்சனை வந்த உடனே பாஸ்டர், ஏதாவது பிசாசினுடைய கிரியை செயல்பட்டால் பாஸ்டர்னு கூப்பிடக்கூடாது, இயேசுவேன்னு கூப்பிடணும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பாஸ்டர்னு கூப்பிடுறதுக்கும் இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? இயேசுவேன்னு கூப்பிட்டா கனெக்ஷன் அங்க இருக்குன்னு அர்த்தம். பாஸ்டர்னு கூப்பிட்டா வயான்னு அர்த்தம். வயானா என்ன அர்த்தம்? பாஸ்டர் வழியா போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க கூப்பிடுற நேரம் சில நேரம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் சந்தாதாரர் வேறு ஒருவருடன்
இணைப்பில் உள்ளார் அப்படி சொல்லிரும். ஆனா நீங்க இயேசுவேன்னு சொன்னீங்கன்னா ஒரு தடை வராது. ஆமென். நான் ஏன் அப்படி சொல்லணும்? பாஸ்டர் உங்களை கூப்பிட சொல்லி நீங்க கொஞ்சம் நல்லா பில்டப் பண்ணிக்கலாம்ல. அந்த பொய்யெல்லாம் பண்ணி ஏமாத்து வேலையெல்லாம் நான் பண்ண விரும்பல. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் இருக்கேன், ஒத்தாசை பண்ண தான் இருக்கேன். ஆனால் முதல் அட்டெம்ப்ட் யார்கிட்ட தான் இருக்கணும்? உங்களுக்கு ஒரு சூழ்நிலை என்றால் முதல்ல கூப்பிட வேண்டியது யார? ஆண்டவரை கூப்பிடணும். இயேசுவே என் தேவனே அப்படின்னு கூப்பிடணும். கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே இன்னும் ஒரு 2 சத்தம் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் யாருக்கு அடிக்கணும்? பாஸ்டர் நாங்க ஏற்கனவே இயேசுவேன்னு இந்த விஷயத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. 10 மாட்டுக்கு அப்ப என்ன செய்யலாம்? பாஸ்டர் டவார்னு குரூப்ல போட்டு இன்னொரு 10 பேரை கூப்பிடுங்க. நம்ம குரூப்ல போட்டு கூப்பிட முடியாது. ஏன்னு கேளுங்க, குரூப் பாக்குறாங்களா இல்லையானே தெரியல. நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையிலேயே உங்க வீட்டில் யார் வாட்ஸ்அப் ஆக்டிவா இருப்பாங்களோ அவங்க நம்பரை எனக்கு கொடுங்க, நான் அவங்கள குரூப்ல சேர்த்துக்கிறேன். அப்பதான் பதில் ஒழுங்கா என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் நம்மிடத்திலே அதை எதிர்ப்பார். அல்லேலூயா. அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டா நான் யாரா இருக்கணும்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கணும். இப்ப நீங்க உங்களை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களை நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க என்ன ஆண்டவரை பார்த்து பேசுறீங்க? ஆண்டவர்கிட்ட என்ன உரிமையில பேசுறீங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு தூரமா இருக்கும்போது அவன் சொல்றான், நான் போய் எங்க அப்பாட்ட போய் என்னன்னு சொல்ல போறேன், நான் செஞ்ச தப்புக்கு இனிமே நான் உங்களுக்கு என்னவா இருக்க போறேன், வேலைக்காரனா இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்தானா? ஆனா அப்பா அப்படி பண்ணாரா? அவனுக்கு அவன் செய்த காரியம் குற்ற உணர்வா இருக்கிறது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா இப்ப உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க? உங்களுக்கு அப்பான்னு கூப்பிட முடியல, உரிமையா அவர்கிட்ட பேச முடியல, உரிமையா ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியல, உரிமையா ஆண்டவர்கிட்ட அந்த ஸ்தானத்தை வைக்க முடியல, உரிமையா உங்களுடைய ஸ்தானத்துல ஆண்டவரோடு நீங்க இருக்கீங்கிறத காண்பிக்க முடியலன்னா அப்ப அங்க ஏதோ ஒரு தடை இருக்கு, இஷ்யூ இருக்கு. அப்ப அங்க என்ன செய்யணும்? அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்து தான் குற்ற உணர்வு அடைந்து தனக்குத்தானே பேசிக் கொள்ளுகிறான். எங்க அப்பா வீட்டுல போய் நான் என் மகனா இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. பவுல் சொல்றாரு, இல்லை, நீ சுயாதீனனிடத்தில் பிறந்தவன், நீ உரிமையானவன். நீ உரிமையானவன் என்றால் அந்த உரிமையில் பேசு. அல்லேலூயா. அங்கே தகப்பன் பாருங்க, நீ தப்பு பண்ணிட்டு போனவன் தான், நீ தூரமா போனவன் தான், என்னுடைய சொத்தை எல்லாம் அழிச்சவன் தான், என் பேரை கெடுத்தவன் தான், ஆனாலும் நீ யார்? சத்தமா சொல்லுங்க, என்னுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. சில வேளையில உங்கள் வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம், சில குறைகள் ஏற்படலாம், சில பின்னடைவுகள் ஏற்படலாம், சில சோர்வுகள் ஏற்படலாம். ஆனால் உடனே நீங்கள் பிள்ளை இல்லை என்று வராது. எப்பொழுதும் நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆகாருக்கும் சாராளுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்றைக்கு காண்கிற தேவன் என்று அவள் சொன்னாள் என்றால், உங்களையும் என்னையும் காண்கிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் எப்படி இருக்கிறார்? காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப காண்கிற தேவனுடைய பார்வையிலேயே நாமும் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அதை குறித்து இப்பொழுது பேசினால் ரொம்ப லேட் ஆயிரும். நான் அடுத்த வாரம் அதை குறித்து சொல்லுகிறேன். அப்ப நீங்களும் நானும் நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? நம்மை காண்கிற. அப்ப உங்களை அவர் பார்க்கிறார்னா உங்க உரிமையை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு கொடுத்துட கூடாது. உரிமையா ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஐயோ எனக்கு வரம் இல்லை, ஐயோ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஐயோ எனக்கு இது வராது, இது புரியாது, இது முடியாது சொல்லாதீங்க. உரிமையா சொல்லுங்க. அல்லேலூயா. உரிமையா என்னன்னு சொல்ல போறீங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, ஆண்டவருடைய பிள்ளையா மாறியாச்சு. நம்ம எல்லாரும் யாரின் பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் பிள்ளைகள். நம்ம எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள். அப்ப இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டபடினால் நம்ம யாரு? இயேசுவின் பிள்ளைகள். அந்த உரிமையில எல்லாரும் அவரை கூப்பிட்டால், அந்த உரிமையில நாம் எல்லாரும் அவரை தேடினால், அந்த உரிமையில அவர் சமூகத்துக்கு வந்தால், அவர் வாக்கு பண்ணினது நிச்சயம். அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் பரலோகமே யார் மூலமா தான்? சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் மூலமா தான். அப்ப அந்த உரிமையில தான் நம்ம பேசுகிறோம். அந்த உரிமையிலேயே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நீங்க வேணா டெஸ்டுக்கு டெய்லி வேற எதையும் சொல்லாம, இயேசுவே உம்முடைய நாமத்தினால் இது நடக்கட்டும் அப்படின்னு உங்க வீட்டுல, உங்க வேலை பார்க்குற இடத்துல, எல்லா இடத்துலையும் நீங்க சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய நாமத்தினால இன்னைக்கு இது நடக்கட்டும், ஏசப்பா உங்க நாமத்தினால இது இன்னைக்கு ஆகட்டும் அப்படின்னு நீங்க ஒரு வாரம் வேணா டெஸ்ட் ட்ரையல் பண்ணுங்க. ஏன் பாஸ்டர் ஒரு வாரம் தான் டெஸ்ட் ட்ரையலா? அப்படி சொன்னா தானே நீங்க செய்றீங்க. ஒரு வாரம் டெஸ்ட் ட்ரையல், அப்புறம் நல்லா இருந்தா தொடர்ந்து சொல்லுங்க.
நல்லா இல்லாம போகவே போகாது. ஏனென்றால் அவருடைய நாமத்தினாலே சகல பிசாசின் கிரியைகளும் அடங்கும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே எல்லாம் நடக்கும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறோம்? அதற்காகவே அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதற்காகவே நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அதற்காகவே அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினது மாத்திரமல்ல, நம்மை அவருடைய ரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் அதிலே புரிந்து கொள்ள வேண்டிய அந்த விஷயங்களை சரியா என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள. இன்னைக்கு பார்த்த இந்த பகுதியினுடைய விஷயங்களை கர்த்தர் இன்னும் உங்களுக்கு உணர்த்துவாராக. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. நாம் எல்லாரும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். காண்கிற தேவனாய் இருக்கிற நீர், நான் சரியான விதத்திலே நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறதை உணர புரிய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களின் மூலம் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.